கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும் காரியத்தை குறித்து தியானிப்போமா? 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மோசம் போகாதீர்கள், கர்த்தர் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைய உலகத்தில் நாம் பரியாசம் பண்ணும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்ல வேண்டுமானால் தடைகளை தாண்டி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட முடியும். ஆம், ஒருவன் நெல்லை விதைத்துவிட்டு தான் சோளத்தை அறுப்பேன் என்று அவன் காத்திருந்தால் அவனுக்கு கிடைக்குமா? புல் விதைகளை விதைத்துவிட்டு நெல்லை அறுப்போம் என்று அவன் காத்திருந்தால் அவனுக்கு கிடைக்குமா? எதை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை மாற்றுவதற்கு நமக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓட கற்றுக்கொள்வோமே ஆனால் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் நன்மையான ஈவுகளை பெற முடியும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும். நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியும். தீமையான காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் செய்வோமே ஆனால் தீமையானவற்றை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்க நாம் வாழும் வாழ்க்கை ஒரு தரம். அந்த வாழ்க்கையில் நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மற்றவர்களுக்கும் பிரியமானவர்களாக காணப்பட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிவுரை கூறும் பொழுது சாந்தமுள்ள ஆவியை பெற்றவர்களாக ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுகிற பிள்ளைகளாக அவர்களை சீர்பருந்த பண்ண வேண்டும். ஏனெனில் இந்த மாய்மாலமான உலகத்தில் வாழ்க்கை நெறியை தவற விடுவோமானால் அவளை நாம் சீர்படுத்துவது நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது ஒரு கடமை. நாம் தெரிந்தும் தெரியாதவர்களாக அறிந்தும் அறியாதவர்களாக காணப்படுவோமாயின் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுவோம். அவர் நமக்கு நியமித்த கட்டளைகளில் நாம் சீர்பொருந்தியவளாக காணப்படத்தக்கதாக நாமும் நம்மை சார்ந்தவளும் ஆண்டவருக்கு பிரியமான வரலாக வாழத்தக்கதாக நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற வேத வசனத்தின்படி நாம் நன்மையானவர்களை விதைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற நம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் விதைக்கிற விதையப்பா உமக்கு பிரியமானதாக காணப்படத்தக்கதாக அதன் நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நினைவில் இந்த எண்ணத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.